வெள்ளிக்கிழமை காலைல பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாக வேலை வந்து போயிட்டுருக்குங்க. சமையல் வேலை. காலை என்னென்னா குழம்பு வைக்கிற வேலை எதுவுமே கிடையாது. வந்து பார்த்திங்கன்னா கடலக்கொட்டை வந்து வறுத்துட்ருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து பொரியல் பண்ணுறதுக்கு. முருங்கைக்கீரை பிச்சுட்டு வந்து ரெண்டு 3 நாள் ஆயிடுச்சு. சரி காலைல குழம்பு இருக்குது, அந்த கீரை பொரியல் பண்ணி சாப்பாடு வச்சு தயிர் மட்டும் தாளிச்சு விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். முருங்கை தண்ணி விட்டு வச்சுருக்கேன், அலசி வந்து போடணும். நாங்கள் வந்து முருங்கை வந்து தாளிக்காமல் தான் செய்வோம். முருங்கீரை கொத்தரங்காய் செய்யும்போது அந்த கடலக்கொட்டை வறுத்து போட்டு தான் செய்வோம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்னால இப்போ கடலக்கொட்டை வறுத்துட்டு நமக்கு நல்லா வந்து அலசி நம்ம வடச்சட்டியில் போட்டுட்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டு அப்படியே வதக்கி விட்டோம்னா வந்து நம்ம பொரியல் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம நைட் வச்ச சுண்டலும் கத்திரிக்காய் புளிக்குழம்பு இருக்குது. இப்போ வந்து அத்தை வந்து வடகம் தாளித்து கொட்டி சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அந்த குழம்பு இருக்குது, அதே காலைல வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரசம் இல்லை, அது போல் தயிர் வந்து தாளிச்சிக்கலாம். மோர் கடைஞ்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கருப்பு சுண்டல் வந்து ஊற வச்சுருக்கோம். அது வந்து மதியம் வந்து தாளித்து சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு செய்யாமல் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சுண்டல் வந்து நைட்டே வந்து ஊற வச்சாச்சு. அதை வந்து தாளித்து வந்து சாப்பிட்டுக்குவோம். சாப்பாடுக்கு வந்து அரிசி வச்சுருக்கு. எல்லாமே ஒரு பக்கம் வேலை செஞ்சு முடிக்கணும்.